உன்னை தண்டியாமல் விடார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து அல்ல, இத்தோட அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். இனி நீ பாவம் செய்யாதே, அவ்வளவுதான் கர்த்தர் சொல்றது. அப்படி செய்தால் உன் பாவத்தை 100%, நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ஒரு கொடுமையான பாவத்தை செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் என்ன மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பார், நிச்சயம் மன்னிப்பார். திருமணத்திற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன். இப்போ நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்கிறாரு, இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா? 100%, 100% மன்னிப்பார். இனி பாவம் செய்யாதே, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கூட இந்த பிரச்சனைகள் தலைவிரிச்சாடிட்டு இருக்கு, தலைவிரிச்சாடுது. பழைய பாவங்களை எடுத்து பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்குன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, இது இருக்கிறதுலே மிகவும் ஆபத்தான ஒரு